உப்புக்கும் தண்ணிக்கும் எப்பவுமே ஒரு சம்பந்தம் இருக்கு. உப்பு இல்லா தின்பண்டம் குப்பைக்கு சமம், உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை சலிப்பா போகுது அப்படின்ற நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கடலுக்கும் உடலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னா, தேவையான அளவுக்கு தண்ணீரும் உப்பும் கலந்திருந்தாதான் கடலும் உடலும் உயிரோட்டமா வாழ முடியும். அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிற ஆல்டோஸ்டிரான் அப்படின்ற ஒரு ஹார்மோனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆமாங்க, கோடிக்கணக்கான உயிரினங்கள் கடலுக்குள்ள நிம்மதியாவும் சுகமாவும் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதற்குள்ள இருக்கிற உப்பும் தண்ணீரும் சரியான விகிதத்துல கலந்திருக்கிறதுனாலதான். அது போலதான் நம்ம உடலுக்குள்ளேயும் கோடிக்கணக்கான செல்கள் நிம்மதியாகவும் சிறப்பாகவும் வாழ முடியுது அப்படின்னா நம்ம உடலுக்குள்ள இருக்கிற தண்ணீரும் உப்பின் அளவும் சரியான விகிதத்துல கலந்திருக்கிறதுனாலதான். இந்த சரியான விகிதத்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஹார்மோன் வேலை செய்யுது, அதுதான் ஆல்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது என்னென்ன வேலை பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய உப்பை கிட்னில இருந்து ரீஅப்சார்ப் பண்ணி நம்ம உடலுக்குள்ள தேவையான தண்ணீரை தக்க வச்சுக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்திருந்தோம், தைராக்சின், ட்ரை அயோடோ தைரோனின், இது எல்லாமே ஹீட்டை தேவையான அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாதான் நம்மளோட உடல் ஆட்டோமேட்டிக்கா நல்ல மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியில இயங்கும் அப்படின்னு. அதே மாதிரி உப்பையும் தண்ணீரும் சரியான சமவிகித அளவில் மெயின்டைன் பண்ற ஒரு கணக்கு புள்ள மாதிரி ஆல்டோஸ்டிரான் என்சைம், ஆல்டோஸ்டிரான் ஹார்மோன் செயல்படுது. இந்த கணக்கு புள்ள, இந்த அக்கௌண்ட் சரியா வேலை செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பிபி அதிகமாகலாம், கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், ஹார்ட் ஃபங்க்ஷன் இல்லாம போகலாம். இவ்வளவு பிரச்சனைகள் வர இந்த ஹார்மோனை பத்தி இன்னும் முழுமையான தகவல்களை கீழே இருக்கிற வீடியோல கொடுத்துருக்க, பார்த்து பயன்பெறுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.